ஹாய் ஹலோ மக்களே, குட் மார்னிங். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா பேங்காங் ஸோ அங்கே தான் இருக்கிறோம். நேற்று நைட் இங்கே கேம்பிங் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பாருங்கள் வியூ எவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு சில பாயிண்ட்ஸ்க்கு போகிறோம். என்னென்னா சும்மா ஒன்றும் இல்லைங்க, இதே லேக்கோட கார்னரில் தான் வந்து ஒரு 4-5 பாயிண்ட்டை போட்டு இது இந்த பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நேற்று நம்ம வந்து 3 இடியட் ஸ்பாட்லாம் பார்த்த மாதிரி இப்போ அடுத்து இன்னொரு ஷூட்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து காலையிலே கிளம்பி போயிட்டுருக்குறோங்க. நைட்டு சரியான குளிர். எல்லோரும் வந்துட்டு ஒரு 12:31 வந்துட்டு வெளியே வந்து நின்னோங்க. இத்தனைக்கும் வந்து நாங்கள் அமாவாசை, பட் வந்து அந்த பர்டிகுலர் லேக்குக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மவுண்டன்ஸ் என்னமோ அவ்வளோ வாட்ஸ் லைட்டு போட்ட மாதிரி அப்படியே கிளிட்டர் ஆகி செம்ம வியூவாக இருந்துச்சுங்க. எனக்கு பேங்காங் வந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல நின்று அந்த ஸ்கையும் மவுண்டன்ஸையும் பார்க்குறது தான். அந்த வியூவை அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னால் கேப்சர் பண்ண முடியல. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் பேங்காங் வந்தால் கண்டிப்பாக எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ், ரொம்ப குளிரும் ரொம்ப காற்றடிக்கும், பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு 10 நிமிஷம் அங்கே போய் நில்லுங்க. சரி, இப்போ அடுத்து எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல அந்த ப்ளூ ஷேடு. இப்போ உங்களுக்கு வெயில் கீழே ஒரு கலர் தெரியுதா, வெயில் இறங்க இறங்க இன்னொரு கலர் தெரியும். இதுதான் இந்த இடத்தோட அவ்வளோ பியூட்டி. சன் எங்கே நிற்கிதோ அதை பொறுத்து தான் அந்த சன்னோட என்ன ஆங்கிளில் நிற்கிதோ. லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் 9 மணிக்கு ஒரு கலரில் இருக்கும், 11 மணிக்கு ஒரு கலரில் இருக்கும், 1 மணிக்கு ஒரு கலர், 3 மணிக்கு ஒரு கலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேக் வந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூவை காட்டிக்கிட்டே இருக்கோங்க. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இந்த லேக்கோட வியூ உங்களுக்கு இருக்காது. அதுதான் பேங்காங்கோட ஸ்பெஷாலிட்டியே. மெயின் ரோட்லேருந்து இறங்கி இப்போ நம்ம வந்து இந்த மண் ரோடை பிடிச்சி எங்கே போகிறோன்னா லேக்குக்கு பக்கத்தில் போகிறோம். ஏன்னா அங்கே தான் அந்த பாயிண்ட் இருக்குது. இது எல்லாமே இப்போ நீங்கள் ரைட்டு லெஃப்ட்டு பார்க்குறது எல்லாமே காட்டேஜஸ் தாங்க. நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணாலும் இங்கே கிடைக்கும். என்ன சீசன் டைமில் வந்தீங்கன்னா அவனுக்கு வாய்க்கு வர்றதா ரேட்டுன்னு சொல்லுவானுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் வந்துக்கோங்க முன்னாடியே. பட் தங்குறதுக்கு பஞ்சமே இல்லை. இந்த மாதிரி ஹோம் ஸ்டேஸு காட்டேஜு ஏகப்பட்டது இருக்குது. இது வேற வண்டி. அந்த லேக் பக்கத்தில் போக போக பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா. எனக்கு பேங்காங் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸுங்க. நான் நேற்றும் சொன்னேன், இன்னைக்கு காலையிலையும் சொன்னேன். பட் பர்சனலாக பிடிச்ச ஸ்பேஸ் அது எதுக்குன்னு எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இங்கே வர்றப்போ என்னையே அறியாமல் ஒரு மனசில் வந்து பயங்கர சந்தோஷம் இருக்கும். லடாக்கில் எங்கே போனாலும் கிடைக்காத ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு இங்கே இருக்குங்க. பார்த்தீங்களா, லெஃப்ட்டு ரைட்டு நீங்கள் பார்க்குறது எல்லாமே காட்டேஜஸ் தாங்க. இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித் ஃபுட்டோடு உங்களுக்கு வந்து பர் நைட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க. அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா நீங்கள் எடுக்கலாம். என்ன நம்ம தங்கியிருந்தது கொஞ்சம் மெயின்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இன்டீரியரு. பட் உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இதில் என்ன அப்படின்னா லேக்குக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. லேக் பக்கத்தில் தான் இருக்குது. காலையில் வந்து காலார நடந்து போயிட்டு வரலாம் அப்படின்னா வாய்ப்பே இல்லை ராஜா. மூச்சு வாங்கியே நம்ம ஒரு வெளியாயிடுவோம். எங்கடா போகிறீங்க போய்கிட்டே இருக்கிறீங்க. இந்த ரோட்ஸ் எல்லாம் வந்து போடாமல் இருக்கிறது தாங்க லடாக்கோட ஒரு அழகு. ஏன்னா சில ஏரியாஸ் எல்லாம் வந்து இது இப்படியே இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் தெரியுமா. டெவலப்மெண்ட்டே வேணாம்ப்பா நம்ம யோசிப்போம் தெரியுமா, குழந்தையாகவே இருந்திருக்கலாமோ, ஏன் வளர்ந்தோம் அப்படின்றது. அந்த மாதிரி இந்த ரோடு இது இப்படி இருந்தால் மட்டும்தான் அழகு. நாள் பூரா இப்படியே இந்த லேக்கை பார்த்துக்கிட்டே ஓட்டிகிட்டு இருக்கலாம். நம்ம மேலேருந்து பார்த்தப்ப லேக் எவ்வளோ பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலி இப்போ நான் இறங்கி எவ்வளோ நேரமும் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். நான் இன்னமும் நம்ம லேக் வந்து பக்கத்துலேயே வரல. என்ன பண்ணுறாங்க, நிறுத்துறாங்களா, போகிறாங்களா, போயிட்டு தான் இருக்கிறாங்க. சரி போவோம். இது ஒரு எகெயின் ஒரு வியூ பாயிண்ட்டாக ஷூட்டிங் பாயிண்ட்டாக ஏதோ ஒன்று சொன்னாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து அந்த லேக்கு கிட்ட வரைக்கும் போயிட்டு வண்டியை நிறுத்திட்டு அந்த ஏரியா வியூ எல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வராங்க. இப்போ தான் 2-3 டெம்போலாம் போச்சு. குரூப் டூர்ஸ்க்கெல்லாம் அப்படி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க போல் இருக்குது. ஐயோப்பா, கண்ணுக்கு தெரிஞ்சு பார்க்கிங் வந்துருச்சுப்பா சாமி. எனக்கு போய் நிஜமாகவே பக்கத்தில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும். என்னையே கிடையாது, அந்த லேக்கோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி ஏரியாஸ் வரப்போ தான் ஒரு ட்ரோன் இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு தோணும். ஆனால் நம்ம வந்து ட்ரோன் எல்லாம் வந்து லடாக் ரீஜனில் ரொம்ப குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் நம்மளால் ட்ரோன் ஃப்ளை பண்ண முடியுங்க. அதான் மேட்டர். என்னடா எல்லாம் நிறுத்திட்டு என்னமோ பேசிகிட்டு இருக்கானுங்க. நம்ம தலைவர் என்ன சொல்கிறான்னு தெரியலையே. லோக்கி வேறு அந்த பக்கமாக பார்த்துட்டு நிற்கிறான்.
லேக்கு கிட்ட போய் ஃபோட்டோ வீடியோ எடுப்பேன் அப்படின்லாம் நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ரப்பர் போட்டு அழிச்சிருங்க. ஏன்னா பார்க்கிங்கில் இருந்து ரொம்ப தூரம் நடந்து போனால் தான் லேக்குக்கிட்டே போக முடியும்னு சொல்லிட்டாங்க. எங்களில் யாருக்கும் அப்படி நடந்து போகிறதுக்கு தெம்பே இல்லை. அதனால் நாங்கள் என்ன முடிவு செய்து விட்டோம் என்றால் வண்டியை எடுத்துக்கொண்டு இப்போ வந்து டுவர்ட்ஸ் லே கிளம்பலான்னு டிசைட் பண்ணிட்டோம். பேங்காங்லேருந்து ரிட்டர்ன் நம்ம வந்து லே போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்கும், நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க. என்னடா அப்படின்னு யோசிக்காமல் தயவுசெய்து இறங்கி உள்ளே போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஸ்வீட்டான ஒரு சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சாப்பிட்றதுக்கு என்னடா வச்சுருக்கீங்கன்னு கேட்குதுங்க. செம்ம க்யூட்டாக இருக்கும். இது நான் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன். ஹாய், ஹலோ 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 ஹாய். என்கிட்ட ஒன்றும் இல்லையடா. க்யூட்டாக இருக்குல்லங்க. க்யூட்டாக இருக்காங்கல்ல? எப்படி உட்காந்து எதை பற்றி கவலைப்படாமல் மூமெண்ட் சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்கள். ஸோ இவங்க பேர் என்ன அப்படின்னா கோல்டன் மேமோத்ஸ். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். 4 வருஷம் முன்னாடி நல்லா தான் வந்தப்பையும் இதுகளெல்லாம் பார்த்தேன். ஸோ யூஸ்வலாக ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் இதுக்குள்ள செம க்யூட்டாக இருக்குதுங்க. பேண்டேட்ரா அது? பேண்டேட் அது பாருங்க. கை கொடு. அங்கே அந்த க்யூட்டான அனிமல்ஸ் கூட விளையாண்டுட்டு நாங்கள் அப்படியே டுவர்ட்ஸ் லே நாங்கள் வந்துகிட்டே இருந்தோம். ஸோ வந்துட்டு அடுத்து எங்கேயே ரெஸ்டாரண்ட் போடலாம் அப்படின்றப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்யூட்டான ஒரு லேக்கை பார்த்தோம். ஸோ அப்புறம் தலைவர்கிட்ட எப்படியாவது இங்கே கொஞ்சம் நேரம் நிறுத்துங்க, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபைனலாக அவரை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் டுவர்ட்ஸ் லேக் போகிறோம். இப்போ லடாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அழகான விஷயம் அப்படின்னா, மெயின் ரோட்ஸையும் தாண்டி இந்த மாதிரி கொஞ்சம் ஆஃப் ரோடு ஆஃப் பீட்லாம் ஏரியாஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து அழகான வியூ இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்குறப்ப என்னடா இது சப்பையாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பக்கத்தில் போய் நின்று கொஞ்ச நேரம் நம்ம டைம் பாஸ் பண்ணுறப்ப தான் அதோட ஆக்சுவல் பீஸை நம்ம வந்து உணர முடியும். ஸோ வண்டியெல்லாம் பார்த்து போட்டுட்ருக்குறானுங்க. ஏதாவது ஈரமாக இருக்கா என்னன்னு தெரியல, இல்லைன்னா ஸ்டாண்ட் உள்ளே இறங்கும். சரி பார்ப்போம். எல்லோரும் சேஃபாக எங்கே போட்டிருக்காங்களோ அங்கே நம்மளும் போடுவோம். விஜய் சேதுபதியோட டைலாக் வரும்ல, அந்த லாஸ்ட் 2 மணி நேரமாக இங்கே தாங்க ரொம்ப அமைதியாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு 15 மினிட்ஸாக இங்கே தான் செமையாக இருந்துச்சுங்க. பட் செம பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க இந்த இடம். இஷ்டத்துக்கு ஒரு 15 மினிட்ஸ் உட்காந்துருப்போம்.
ஆனால் உட்காந்துட்டு இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்புறோம் அப்படின்றப்பே மனசு கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்ன மேட்ரு அப்படின்னா இடையிலேயே முன்னாடி ரோடு வரைக்கும் போயிட்டு இப்போ ரிட்டன் வண்டி எடுத்துகிட்டு வந்து நிறுத்தியிருக்கோம். ரீசன் என்னென்னா அங்கே போனதுக்கப்புறம் பசங்க இது சூப்பராக இருக்குது, எல்லோரும் வண்டியை போட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம்னானுங்க. அதனால் திரும்ப வந்து எல்லாம் வண்டியை லைனாக பார்க் பண்ணி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிளம்பியாச்சு. இப்போ எகெயின் வந்து பார்த்திங்கன்னா லேக்குனா நம்ம போயிட்டுருக்கோம். பட் லேக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா சாங்லா அப்படின்ற ஒரு இந்த க்ளவுஸ் வேறையா உசுறு எடுக்குது போ, எல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்புறம் போகிற வழியில் பார்த்துப்போம். ஸோ சாங்லான்ற ஒரு இதுக்கு தான் போகிறோம், நம்ம பாஸ்க்கு தான் நம்ம போகிறோம். அந்த பாஸ் போய் அப்புறமேல அங்கேருந்து நம்ம வந்து லே போகிற பிளானை போவோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று லேக் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஒன்று இருக்குது. நம்ம 3 Idiots படத்தில் வந்து அந்த ஸ்கூல் ஒன்று வரும் தெரியுங்களா, அந்த ஸ்கூல் வந்து நம்ம லேக் போகிறதுக்கு முன்னாடியே தான் இருக்குது. ஸோ அதையும் கவர் பண்ணிவிட்டு அப்படியே போகிறது தான் பிளான். போவோம். ஃபைனலாக சாங்லா பாஸ் வந்து இறங்கியாச்சுங்க. ஏப்பா சாமி, இன்றைக்கி ஒரு வெளியாயிட்டோம். ஸோ சாங்லா பாஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்துங்லா வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸாக இருந்தப்போ சாங்லா தான் வந்து செகண்ட் ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸாக இருந்துச்சு. இப்போ உம்லிங்லாக்கு அடுத்து வந்து கார்துங்லாக்கு அடுத்து சாங்லா. ஸோ வந்தாச்சு. அப்படியே போய் கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே உட்காந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புவோம். லடாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே நிறைய ரோட் பிளாக்ஸ் இருக்கும், டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் ட்ராவலிங் டைம் வந்து ஜாஸ்தி எடுக்கும். ஸோ உங்களோட ரைடிங் பேஸ் அண்ட் கிளம்புற டைமும் ரீச்சிங் டைமையும் மைண்டில் வச்சு கிளம்புங்க. ஏன்னா இங்கே வந்து இப்போ தான் நான் சொன்ன மாதிரி ரோட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்குறாங்க. அதனால் மலையை குடஞ்சி ரோட்ஸை போடுறப்ப எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது டிஸ்டர்பன்சஸ் இருக்க தான் செய்யும். பட் உண்மையாகவே அப்ரிஷியேட் பண்ண அவங்க என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக பண்ணுவாங்க. ஒரு இடத்துலையே டக்குன்னு பிளாக்ஸ் போடுறாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டிராஃபிக்கை வந்து டிஸ்டர்ப்டும் பண்ணாமல் அவங்க வந்து அந்தந்த ஃபேஸில் வந்து கரெக்டாக வண்டியை வந்து நிறுத்தி டைரக்ட் பண்ணி கரெக்டாக விட்டுருவாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் லடாக் வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி பண்ணுறாங்க கண்டிப்பாக. ஏன்னா வேறு வந்து இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறதுக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்றப்ப அதை வந்து எப்படி அந்த பக்கத்துலேருந்து வர டிராஃபிக் இந்த பக்கம் விடணும், இந்த பக்கத்துலேருந்து வர டிராஃபிக் அந்த பக்கம் விடணும், எந்த பேட்சை எப்போ செய்யணும் அப்படின்றத பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி செய்கிறாங்க. இப்போ நம்ம லேக்கு கொஞ்சம் முன்னாடி தாங்க இருக்கோம். நான் சொன்ன மாதிரி அடுத்த ஒரு பாயிண்ட் நம்ம வந்து போகிறோம். அது எங்கே அப்படின்னா 3 Idiotsோட அந்த ஸ்கூலுக்கு தாங்க போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. நம்ம நெக் டு நெக்கில் தான் போயிருக்கோம். எப்படியாவது உள்ளே போய் டக்குன்னு ஒரு சீக்கிரமாக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா இது முடிச்சுட்டு லேக்கு போயிட்டு நம்ம வந்து மெக்கானிக் ஷாப் வேறு போகணுங்க. நம்மளோட வண்டி வந்து நான் சொன்னேன்ல ஹெட்லேம்ப்பு சொன்னேன்னா சொல்லியான்னு கூட ஞாபகம் இல்லை. ஹெட்லாம்ப் வந்து ஒரு சைடு வந்து தலை தொங்கிருச்சு. ஸோ போய் ரிப்பேர் வேறு பண்ணுங்க. இதாங்க அந்த 3 Idiots படத்தில் வந்து ஸ்கூலோட என்ட்ரன்ஸ். இந்த ஸ்கூல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ருக் பத்மா கர்போ ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. இது 3 Idiots ஹிந்தி படம் வந்துச்சு இல்லைங்க, அந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் இது லைம் லைட்டில் வந்துச்சு. லேயில் இருக்க ஒன் ஆஃப் தி ரெப்யூட்டட் ஸ்கூல்னு கூட நீங்கள் சொல்லாங்க. அந்த ஸ்கூலுக்குள்ளே போய் தான் இப்போ நம்ம வந்து அந்த ஷூட்டிங் ஆக்சுவலி பண்ணாங்கல்ல இந்த இடத்துல பண்ணுறப்ப என்னென்ன செட்டு போட்டாங்க, எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ரியல் லைஃப்பில் போய் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏப்பா என்ட்ரன்ஸ்லேருந்து மெயின் ஸ்கூலுக்கு போகிறதுக்கே இவ்வளோ தூரமாக இருக்குது. எப்படி தான் பிள்ளைங்க நடந்து போகுதுகளோ. பார்க்கிங் இங்கேயா இல்லை, ஓகே போவோம். ஆனால் சரியான ஸ்பேஸுங்க ஸ்கூலில். பிள்ளைங்க விளையாடுறதுக்கு என்ன வேணால் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். அந்தளவுக்குள்ளே குவார்ட்டர்ஸ் எல்லாம் இருக்குது போல் இருக்குது டீச்சர்ஸ்க்கு. தெரியல அது என்ன கதைன்னு. எங்கே பார்க்கிங்? ஓகே இதுதான் பார்க்கிங். ஸோ வண்டியை கொண்டு போய் போட்டுட்டு உள்ளே போவோம். இதுதான் இந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸ். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ரான்ச்சோ. 7 PM. ஓகே, ஸ்கூல் என்ட்ரு பண்ணிட்டா ஜாஸ்தி சத்தம் போடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க.
சாரி ஓ நாட் அந்த. ஸோ உள்ளே என்ட்ரு பண்ணோன்னே இங்கே இந்த 3 இடியட்ஸ் சீட் அது ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ரான்ச்சோஸ் கேஃபே, ஆல் இஸ் வெல். அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ், லடாக்கி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். உள்ளே வந்து கேஃபே, வீடியோ நாட் அலவுட். ஸோ நான் உள்ளே போகல. இந்த பில்டிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த 3 பசங்க வந்துட்டு யூரின் அடிப்பாங்க மேலே ஜன்னல்லேருந்து. எகேன் அந்த பையன் ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்பூன் போடுவான், ஷாக் அடிக்கும், அந்த இடம். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் அந்த கேரக்டர்ஸோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க முன்னாடி வாலில். ஒன்றும் பெருசாக இல்லைங்க. ஆக்சுவலி என்ட்ரி டிக்கெட்னும் எதுவும் கிடையாது, சும்மா வந்து நீங்கள் பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான். இங்கே தெரியுதா அங்கே வால், அதாவது அந்த 3 இடியட்ஸ் படத்தில் வர டைலாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க அங்கே. த்ரீ இடியட்ஸ் படத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம போனோம்ல, அந்த ஸ்கூல் பேரே வந்து மறந்து போய் எல்லாருமே வந்து ரான்ச்சோ ஸ்கூல் இல்லைன்னா 3 இடியட்ஸ் ஸ்கூலுன்னு தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த படத்துக்கு அப்புறம் இந்த ஸ்கூல் அந்த ஏரியா வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு வழியாக இன்றைக்கி லிஸ்ட்டில் வச்சுருந்த எல்லா ஐட்டத்தையும் பார்த்தாச்சுங்க. நம்ம வந்து இப்போ டுவர்ட்ஸ் லே போயிட்டுருக்கோம். இதுக்கிடையில் நான் உங்களுக்கு சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து ரியஸ் டயர்ஸ் மாற்றணும்ல, மாற்றினதில் பார்த்தீங்கன்னா டயர் வந்து ரிம்மில் சரியாக சீட் ஆகலை போல் இருக்குது, ஒரே வாப்ளிங்கு. ஏன்னா இப்போதைக்கு இதை வந்து எங்கேயும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இப்போ நம்ம பண்ண முடியாது. ஏன்னா இடையில ஒரு வாட்டி பண்ணேன், அது இருந்தும் செட் ஆகலை, அது வாபிள் ஆகிட்டே தான் இருக்குது. அதுதான் எல்லாருமே வந்து நம்ம பசங்க எல்லாருமே வாபிள் ஆகுதுன்னு சொல்லி எனக்கு டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. பட் ஓகே, இட் இஸ் வாட் இட் இஸ். இதை வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அடுத்தடுத்த இடங்களில் போயிட்டு ஊருக்கு போயிட்டு என்ன இருக்குதோ அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் பேர சொன்ன மாதிரி தான் மெக்கானிக்கை கூப்பிட்டு இந்த மாதிரி வரேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி நீங்கள் வாங்கன்னு சொல்லி டைம் சொல்லியிருக்காரு. நம்ம இப்போ கிளம்பி நேராக ஹோம் ஸ்டே போயிட்டு ஹோம் ஸ்டேயில் இது எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு மெக்கானிக் ஷாப் போகலாம் அப்படின்றது தான் பிளானு. பட் டைம் இருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ட்டும் நம்ம ரீச் ஆகிற டைம் எல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டுலாம் போக முடியாது. நேராக பசங்களெல்லாம் வந்து ஹோம் ஸ்டேக்கு அனுப்பி விட்டுட்டு நான் நேராக வந்து மெக்கானிக் ஷாப் போய் இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஹோம் ஸ்டே போகிறது தான் பிளான். பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு. இன்றைக்கி வந்து இட் வாஸ் அ லாங் டே. இதை விட மேட்ரு என்ன அப்படின்னா, இனி அடுத்து வந்து ஆக்சுவலி பிளான் பி, நாங்கள் வந்து குரூப்போடு வந்து ஒரு பிளான் போட்டிருந்தோம். இப்போ குரூப்லேருந்து கொஞ்சம் பிரிஞ்சு போய் இன்னொரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். மெக்கானிக் ஷாப் வந்துட்டு ஃபாக் லேம்ப் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ இங்கேருந்து நான் கிளம்ப போகிற மக்களே. இதையே வந்து விலாகோட க்ளோஷராக நினச்சிக்கோங்க. நாளைக்கு விலாகில் நம்ம மறுபடியும் சந்திப்போம். டேக் கேர் மக்களே, பாய்.